என்றும் என்றும் இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடியனுக்காக நீங்கள் ஜெபித்ததற்காக நான் மிகவும் நன்றி சொல்லுகிறேன். இந்த மார்ச் 2ஆம் தேதிக்குள்ள மறுபடியுமாக வேலூர், மூணார், தூத்துக்குடி போக வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்ஷடாய் ஊழியங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சகோதரிக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளவு பெரிய ஒரு காரியத்திலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு அதெல்லாம் நம்ம நினைத்து கூட கர்த்தருடைய கரம் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மீது இருந்த கரம் இந்த ஊழியத்தின் மீதும் சகோதரின் மீதும் அருமையான சகோதரி சுகந்தி, அண்ணன் டேவிட் அவர்கள் மீதும் இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே இங்க வருகிற உங்களை ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும். அதுதான் நம்ம இப்ப வாசித்தோம். எத்தனை பேர் அந்த பாட்டை உணர்ந்து பாடினீங்கன்னு தெரியல இல்லையா? அந்த பாட்டை நீங்க உணர்ந்து பாடிருந்தீங்கன்னா எந்த ஒரு தேவைக்காகவோ எந்த ஒரு பலவீனத்துக்காகவோ சத்துருக்களுக்காகவோ நீங்க பயப்படவே மாட்டீங்க. தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஆகவே ஒவ்வொரு போராட்டம் வரும்போது தேவனால் எல்லாம் கூடும் நீங்க சொன்னீங்கனாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. இதுக்காக நீங்க யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. முழங்கால் படியிட்டு உங்க ஜெப ரூம்ல, உங்களுடைய ஹால்ல, உங்களுடைய வீட்டுல, ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் என்று நீங்க சொன்னீங்கனாலே எல்லாம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. போக வேண்டியதெல்லாம் உங்களை விட்டு விலகி போய்விடும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். தி புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 51 verse 1 onwards. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளால் கர்த்தருக்கு செவி கொடுக்க முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய மனதில் இருக்கிற அந்த விருப்பம் அவர்களை ஹல்லேலூயா தேவன் நமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. கரெக்டா? இங்க ஒருத்தரையா தனியா இப்ப வந்து இன்டர்வியூ மைக் வச்சு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கேட்கறத தேவன் எனக்கு கொடுக்க சொல்லுங்க இல்லையா? அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நீதியை பின்பற்றாதவர்கள் அவர்களால தேவனுக்கு செவி கொடுக்க முடியாது. நீதி. ஹல்லேலூயா. நீதி. நீதினா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தேவனை நீங்கள் விசுவாசிப்பதுதான் நீதி. ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிப்பதுதான் நீதி. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார். நீதினா என்ன? 10 கட்டளைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறத நம்மளால கடைபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் அதற்கு கிருபை கேட்டு அதை ஜெயிப்பதுதான் நீதி. ஹல்லேலூயா. ஆண்டவரே இதனால கடைபிடிக்க முடியவில்லை என்று முதலாவது நம்ம ஒத்துக்கொள்ளணும். அதுதான் நீதி. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். கடந்த நாட்கள்ல சென்ற ஊழியங்கள் எல்லாம் எல்லாருமே ஆண்டவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்றாங்க. நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், எனக்கு ஏன் செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னு. நம்ம ஒண்ணும் அவர்கிட்ட கொடுத்து வைக்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஏதோ அவர்கிட்ட ஏதோ 10,000 கோடி கொடுத்து வச்ச மாதிரி இப்ப வந்து பணத்தை திருப்பி கொடுன்னு கேக்குறோம். ஒண்ணுமே கொடுக்கல. அவர்கிட்ட இருந்துதான் நம்ம இலவசமா வாங்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிதான் ஜனங்க கோவப்படுறாங்க. வீட்டுல ஜெப கூட்டம் வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அம்மா சொல்றாங்க, இந்த இந்த ஜன்னல்ல ஃபுல்லா ஒரு பேக் நிறைய லெமன் தொங்கிட்டு இருக்கு, எனக்கு யாரோ செய்வன வச்சுட்டாங்க அப்படின்றாங்க. சரி, லெமனுக்கு பதிலா அங்க ஏஞ்சல வர வைக்கலாம், நீங்க மீட்டிங் வைக்கணும். இல்ல நான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யல. 2 ஊழியக்காரங்க எனக்கு சொன்னாங்க, நீங்க என்ன வித்தியாசமா சொல்றீங்க அப்படின்னாங்க. ஒரு 6 ஊழியக்காரங்க நம்பர் வச்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது நீதி அல்ல. இல்லையா? நீதி அல்ல. சமீபத்துல சிஎஸ்ஐ அனகாபுத்தூர்ல மெசேஜ் கொடுத்து விட்டு செக்ரட்டரி அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்றது கூப்பிட்டாரு. போய் அவங்க சோஃபால உட்கார்ந்து தண்ணியாவது காஃபியாவது கொடுப்பாங்க. ஏன்னா த்ரோட்டே போயிடுச்சு இல்லையா? ஆனா அந்த செக்ரட்டரி ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா இந்த உலகத்துல வாழவே முடியாது போல இருக்கு அப்படின்னு. இல்லையா? உலகத்துல வாழ்றதுக்காக தான் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? வார்த்தை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், அவரோட நாமத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இவ்வளவு சாவிய வச்சுட்டு கதவை திறக்க முடியலன்னு சொன்னோம்னா, அல்லேலூயா, நம்ம வந்து உண்மையிலே கண் சொருகி போன பிழையாமுடைய வீட்டாராக நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது.
கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீதியை பின்பற்றினால்தான் எனக்கு செவி கொடுக்க முடியும். அதனால இன்றைக்கு விசுவாசிகள் சில திருத்தங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்க செய்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இட்ஸ் வெரி ராங். அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோது நமக்கு செவி கொடுக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் அவருக்கு கிடையவே கிடையாது. நம்முடைய எந்த விதமான ஆலோசனை அவருக்கு தேவையில்லை இல்லையா? நம்மளுடைய அட்வைஸ் எல்லாம் அவருக்கு தேவையில்லை. அதனாலதான் சில காரியங்களை கர்த்தர் லாஸ்ட் மொமெண்ட்ல தான் ரிவீல் பண்றார் இல்லையா? ஆபிரகாம்கிட்ட நீ ஈசாக்கு அங்க கொண்டு போன்னு சொல்லிட்டாரு. அட்லீஸ்ட் ஈசா கிட்ட சொல்லிடாத, அங்க ஒரு ஆடு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பாரு? அந்த ஆட்டை கொஞ்சம் இப்படி அனுப்பி விடுங்களேன் எங்க வீட்டு பக்கமா, நான் இங்க வீட்டு முன்னாடியே பலி செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு ஐடியா கொடுப்பீங்கன்னா அவர் நிறைய விஷயம் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆண்டவருக்கு நீங்க அட்வைசரா, அவருக்கு அட்வைசர் தேவையில்லை. அல்லேலூயா. அவருக்கு செவி கொடுக்கிறவங்க தான் தேவை. இந்த வசனத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்ததுக்கு நோக்கம் என்னன்னா, நீ எனக்கு செவி கொடுத்தால் நான் உன்னை ஆபிரகாமாக மாற்றுவேன். நீதியை பின்பற்ற கீழ்ப்படிதல் ஒரு நீதி இல்லையா? கீழ்ப்படிதல் ஒரு நீதி. கர்த்தருக்கு பயப்படுகிறது ஒரு நீதி. நீதினா என்னன்னு சொல்லி நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். அதுக்கு நீதியை தேடி வேற ஏதோ ஒரு புதுசான ஊழியத்துக்கு போயிடாதீங்க. நீதி பைபிள்ல இருக்குது. அல்லேலூயா. இது நீங்க வேற எந்த இன்டர்நெட்லயும் தேட முடியாது. நீதி பைபிள்ல இருக்கு. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதும், கர்த்தருக்கு பயப்படுவதும், கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவதும் தான் நீதியாக இருக்கிறது. இதுதான் கர்த்தருக்கு முன்பதாக நீதியின் கனிகளாக இருக்கிறது. ஆகவே நீதியை பின்பற்றாதவர்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்க முடியாது. இங்கு கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் பின்பற்றினால்தான் தேட முடியும், தேடினால்தான் செவி கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏன் கர்த்தரை தேடணும்? இந்த உலகத்துல அநீதியின் மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தரை எதுக்கு தேடணும் இல்லையா? அநீதி, அநீதினா பல சத்தங்கள் உலகத்துல கேட்குது இல்லையா? ஏதேன் தோட்டத்துல தான் கர்த்தர் இருந்திருப்பார். ஏன் அவங்களால ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் தவிர மற்ற டைம் பார்க்க முடியலன்னா, அவர்கள் ஏதேன் தோட்டத்தை சுற்றி பார்த்து ஏதேன் தோட்டத்துல இருக்கிற மற்ற சத்தங்களை கேட்கும் போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஒரு பர்டிகுலர் டைம் தான் வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எப்படி என்ன பண்றாங்கன்னா, நான் காலையில ஏஞ்சி ஜெபம் பண்றேன், எனக்கு வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இனிமே நான் சினிமா கூட போலான்ற ஐடியால தான் அவங்க சொல்றாங்க இல்லையா? எனக்கு காலையில ஜெபிச்சிட்டேன் பிரதர் இன்னைக்கு. நேத்து ஜெபிக்க முடியல, ஆனா இன்னைக்கு ஜெபிச்சிட்டேன். இனிமே என்னது? நாளைக்கு காலையில ஜெபிப்பேன், அவ்வளவுதான். இடைப்பட்ட நேரத்துல ஒரே புலம்பல் தான். பழைய குருடி கதவை திறடி, ஒரே புலம்பல் தான். சத்தியத்தை கேட்டுட்டு போவாங்க, வெளியே போகும்போதே என்ன பண்ணுவாங்க, என்னதான் பண்ண போறனோ, எப்படிதான் வாழ போறனோ அப்படின்னு சொல்லும் போது ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நீங்கள் என்னை தேட வேண்டும். ஏதேன் தோட்டத்துல மாத்திரம் ஆதாமும் ஏவாளும், ஆண்டவரே எங்க போயிருங்க, எங்களுக்கு கூட்டிட்டு போங்க, இல்ல இங்கேயே இருங்க, போயிடாதீங்க சொல்றதுக்கு இல்லை. ஒரு சீஷர்கள் அந்த விதத்துல நம்ம ரொம்ப பாராட்டணும். இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். இப்பொழுது இந்த ஒரு சீஷர் சொன்னாங்க, ஐயோ நீங்க போயிடக்கூடாது எங்களை விட்டு. யாரெல்லாம் அவர் அப்படி தேட போறீங்க? ஒரு சீஷர்ல போல. அல்லேலூயா. தேடுவீங்களா இல்லையா? நம்ம சேலரி வந்தோடனே மறந்துடுறோம், ப்ரமோஷன் வந்தோடனே மறந்துடுறோம் அவரு இல்லையா? நல்ல உயர்வு வந்தோடனே, நல்ல ஆசீர்வாதங்கள் வந்தோடனே என்ன ஆயிடுறோம்? மறந்துடும் இல்லையா? அப்புறம் என்ன சொல்றோம்? சர்ச்சுக்கு போற டைம் இல்லைன்றோம், சாயங்காலம் வேணா போட்டா அப்படின்னு கேட்கிறோம். நம்மளையே நம்ம நீதிகரித்துக் கொள்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவரை எதிர்பார்க்கிறது இந்த இந்த ஒரு சீஷர்கள் ரொம்ப ரொம்ப அவர்களை ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருந்தாலும் அவரை வருந்தி அழைத்து தங்களோடு கூட இருக்கும்படியாய் அவரை கேட்டுக்கொண்டார்கள். அவங்க அப்படி கூப்பிட்டதுனாலதான் அப்படி தேடணும். எப்படி தேடணும்? வருந்தி அழைக்கணும். ஆண்டவரே நீர் இல்லாவிட்டால் என்னால வாழ முடியாது, நீர் இல்லாவிட்டால் இந்த பிள்ளைகளை என்னால வளர்க்க முடியாது, நீர் இல்லாவிட்டால் என் தேவைகள் சந்திக்கப்படாது, நீர் என்னோடவே இரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அதைதான் இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும், அல்லேலூயா, கண்மலையையும், அல்லேலூயா. எதுக்காக? இந்த இத்தனை காரியங்களை செய்தாதான் உங்களை கண்மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு உங்களை ஒரு இடத்துல ஸ்தாபிக்க போகிறார். அந்த இடத்துலதான் உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க முடியும். அல்லேலூயா.
வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அப்ப இன்றைக்கு இயேசுவை போல நீங்க மாறுவதற்கு ஆண்டவர் இந்த இத்தனை நமக்கு ஆலோசனைகளை அவர் சொல்லுகிறார். எச்சரிப்புன்னு கூட சொல்லலாம், இல்லை இல்லாவிட்டால் இது ஒரு இல்லையா கட்டளை என்று கூட சொல்லலாம். நீதியை பின்பற்றி என்னை தேடினால், எனக்கு செவி கொடுத்தால், அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு கண்மலையாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு நாணல் செடியாக வந்திருக்கலாம், ஒரு பதராக வந்திருக்கலாம் இல்லையா, ஒரு முட்செடியை போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு கண்மலையாக மாற்ற போகிறார். அந்த கண்மலை கிறிஸ்துவே இல்லையா. இதெல்லாம் முழுவதும் சொல்லணும்னா 4 மணி ஆயிடும் இல்லையா. மோசே மாம்சத்திலே எகிப்திலே கிரியை செய்ய ஆரம்பித்த போது அவன் கண்மலையாக இல்லாதபடினாலே அங்கே தோற்று போய்விட்டான் இல்லையா. தோற்று போய்விட்டான். தன்னுடைய நான் ஜெயிச்சிருவேன், கர்த்தர் சின்னதுல இருந்து என் கூட இருந்தாரு. நாணல் பெட்டியில இருந்து வரும்போதே நாணல் பெட்டி திடீர்னு ஒரு நாள் என்ன சொல்லிடுச்சு, நானும் கண்மலை தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் எடுத்து. ஹல்லேலூயா. நம்ம ஏன் பல விதங்கள்ல காயப்படுகிறோம், தோற்று போகிறோம், வேதனைப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம் இது சொன்னா, நாணல் பெட்டியில இருந்து எடுக்கப்பட்டவனதே மறந்துடுவோம். திடீர்னு நானே எகிப்தில இருந்து எல்லாரையும் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லும் போது he miserably failed. ஹல்லேலூயா. நம்ம கண்மலை ஆக முடியாது, அவர்தான் நம்மை வெட்டி எடுக்க வேண்டும். மோசையை அந்த இடத்திலிருந்து வெட்டி எடுத்தார். ஹல்லேலூயா. நீதியை பின்பற்ற மோசையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார், செவி கொடுக்க ஆயத்தப்படுத்தினார், தேட ஆயத்தப்படுத்தினார். மோசே கர்த்தரை தேடினார். இதெல்லாம் மறைமுகமா அதுல சொல்லப்பட்டிருக்குது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, பின்பு ஒரு நாள் மோசே தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது, அதாவது தன்னுடைய ஆடுகள் கூட கிடையாது, யாருடைய ஆடு? மாமனாருடைய ஆடு. இன்றைக்கு உங்களுக்கு சொந்தமா ஒண்ணும் கூட இல்லை, ஆனால் நீங்கள் அதன் மத்தியிலே கர்த்தரை தேடினால் கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார். மோசை தேடிக்கிட்டே எங்க வந்தாரு? கர்த்தருடைய பர்வதமாகிய கண்மலை கிட்ட வந்துட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேரு நீ கண்மலை கிட்ட வர போறீங்க? ஹல்லேலூயா. கண்மலை கிட்ட நீங்க வரும் இல்லையா. இந்த மீதியான் தேசத்து வனாந்திரத்துல இருந்து அந்த கண்மலை கிட்ட வரும்பொழுது கர்த்தர் முச்சடியிலே அவனுக்கு தரிசனம் தந்திருக்கிறார். அதுக்கு பின் நாட்கள்ல மோசை குறித்து வாசிக்கும் போது, மோசே நீங்க ஏறி வா, இங்கே என் அண்டையிலே கண்மலையிலே உனக்கு ஒரு இடம் உண்டு. அப்படின்னாதான் நீங்க தோற்று போக மாட்டீங்க. இப்போ நீங்க கண்மலையின் மேல் வைக்கப்பட வேண்டும், அது நீங்க வெட்டி எடுக்கப்பட வேண்டும். மீதியான் தேசத்திலிருந்து, எகிப்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து நீங்க வெட்டி எடுக்கப்பட வேண்டும். கண்மலையின் மேல் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. எங்கிருந்து இல்லையா, மோசே எங்கிருந்து எடுத்தாரு? நைல் நதியிலிருந்து தோண்டி எடுக்கிறார். எந்த கையும் அவரை மோசே கொன்று விடாதபடிக்கு கர்த்தர் தோண்டி எடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை கூட அழிவின் குழியிலிருந்து நம்மை தோண்டி எடுக்கிறார். யோசேப்பை அந்த குழியிலிருந்து கர்த்தர் தோண்டி எடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கே உலகம் உங்கள் கதை முடிந்து விட்டது என்று சொல்லி உங்களை பல குழிகளிலே போட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. குழிகளை போறதுக்கு யாருமே தேவையில்லை, டாக்டரே போதும். ஹல்லேலூயா. இப்ப சாயங்காலம் போகும்போது இந்த பல்லு லேசா வலிக்குதுன்னு சொல்லுங்களேன், மொத்தம் அந்த ரோவே கழட்டணும்னு சொல்லுவாரு. அந்த ரோடே புதுசா ரோடு போட்டலாம், 100 அடி ரோடு மாதிரி நல்லா பெருசா போட்டலாம்னு சொல்லுவாரு. இல்ல இது வைக்கணும் அது வைக்கணும், ஐயோ ஒரே இல்லையா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். அதனால நீங்க தேவனை இந்த 51ஆம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்திலேயே பல சத்தியங்கள் நமக்கு அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. துறவின் குழியை எங்கெல்லாம் நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் நீங்க விழுந்து கிடக்கிறீங்களோ, எங்கெல்லாம் நீங்க ஹல்லேலூயா கட்டப்பட்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை அதிலிருந்து எடுக்க இன்றைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு துறவின் குழியை நீங்க நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என்னை நீர் தூக்கி எடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நீதியை பின்பற்று. அதாவது என்ன சொல்றதுன்னா, சங்கீதம் 103 தான். அவர் செய்த சகல உபகாரங்களையும் இவங்க செய்ததே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க விசுவாசம். எனக்கு என்ன செய்தாருன்னு கேக்குறாங்க. எங்களுக்கு என்ன செய்தார் ஆண்டவர்? அப்புறம் அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி பார்த்தா வெறும் மைண்ட் ஷாப் தான் வச்சிருக்காங்க. உனக்கு எதுக்கு செய்யணும்ன்ற நான்
பிரியமானவர்களே, நீதியை பின்பற்றினால்தான் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். கர்த்தர் நம்மை அல்லேலூயா வெட்டி எடுப்பார். ஆகவே இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 2வது வசனம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் இல்லையா? இப்போ நம்ம கிட்ட கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் எப்படி ஆண்டவரே பண்றது? அந்த செக்ரட்டரி வைஃப் சொன்ன மாதிரி, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பூமியில வாழவே முடியாது அப்படின்னாங்க. அந்த அம்மாக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமையும் சாராலையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. அவங்க ஃபாலோ பண்ணாங்களே, ஏன் உங்களால முடியல? பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல இயேசுவை நோக்கி பாருங்கள், சிலுவை நோக்கி பாருங்கள். அவரால 10 கட்டளை நிறைவேற்ற முடிந்ததே. உங்களை நிறைவேற்ற கூட சொல்லல, அந்த கிருபையை வாங்கி ஜெயம் எடுங்கன்னு தான் சொல்றார். நம்மளை 10 கட்டளை நிறைவேற்ற சொல்லல, நிறைவேற்றின அந்த கிருபையை வாங்குங்க. கிருபை ஏன் இன்னைக்கு நிறைய பேரால வாங்க முடியல? தாழ்த்தினாதான் கிருபையை வாங்க முடியும். தாழ்த்த மாட்டேங்கிறாங்களே இல்லையா? நாங்க பரம்பரையா அந்த சபைக்கு போறோம் அப்படின்றாங்க. அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லையே, மாற்றம் இல்லையே. ஆகவேதான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற தாயாகிய சாராலையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை இப்பதான் நம்ம மெசேஜுக்கு வரோம். ஒருவனாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கும்பலா இருந்தா என்ன பண்ணுவாரு? ஒரே கூட்டமா இருந்தா, ஒரு சிலரை கர்த்தர் கணவனும் மனைவியுமாக பயன்படுத்துகிறார் இல்லையா? மத்த மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா, ஒண்ணு மனைவியை பயன்படுத்துவார், இல்லைன்னா கணவனை பயன்படுத்துவார். அவருக்கு ஒரு ஆள் தான் தேவை. ஒரு ஆள் தான் தேவை. ஒரு சகோதரனை நாங்கள் ஊழியத்துக்கு அழைத்து சென்றோம். ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கிறார். ஆகவே எனக்கு ரொம்ப அவருடைய தாழ்மை, அவருடைய இது ரொம்ப பிடிச்சது. ஊழியத்துக்கு அழைத்து சென்றோம். ஊழியம் முடிந்தது. அங்கே வந்திருக்கிற டீம் மெம்பர்ஸ் சொல்றாங்க, நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம் ஆவியில நிறைஞ்சின்னு சொல்றாங்க. இந்த பிரதர் சொல்றாரு, நான் ஒய்ஃப் கிட்ட என்ன பண்ணிட்டேன், கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். நான் சென்னைக்கு போய் ஆகணுன்றார். சென்னை அங்கிருந்து 150 கிலோமீட்டர் இருக்குது. இல்லையா? சரி பிரதர், இன்னொரு ஊழியர் இருக்கு, நம்ம முடிச்சுட்டு போயிடலாமே. இல்ல இல்ல, முடியாது. நான் ஒய்ஃப் கிட்ட சாட்சியா இருக்கணும். ஒய்ஃப் சொல்ற ஊழியத்தை தான் நான் செய்யணும். அப்ப ஆவியானவர் சொல்றது செய்ய மாட்டீங்களா? இன்னைக்கு இப்படிதான் மாறிடுது. ஒய்ஃப் வந்து குடும்பத்துக்கு தான், ஊழியத்துக்கு அவங்க சொல்றதை கேட்க கூடாது. ஒய்ஃப் வந்து ஃபேமிலிக்கு தான், ஃபேமிலி லைஃப், அதுக்கு தான் ஒய்ஃப். ஒய்ஃப் என்னைக்கு ஊழியத்துல தலையிடுறாங்களோ, இல்ல கணவன் என்னைக்கு ஊழியத்துல தலையிடுறாரோ, ஆவியானவரை நம்ம செவி கொடுக்க முடியாது. அதனாலதான் கர்த்தர் இங்க சொல்றாரு, நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீதியை பின்பற்றினால் நீங்க இந்த பூமியில வேற யாரையும் திருப்திப்படுத்த தேவையில்லை. திருப்திப்பட நீங்க ஆவியானவர் செவி கொடுத்தீங்கன்னா வேற யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. வெரி சிம்பிள். பிள்ளைங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இஃப் யூ ஒபே த ஹோலி ஸ்பிரிட், நோ ஒன் வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு காரியம். இதுதான் அடையாளம். நீங்க கர்த்தரை பின்பற்றதுக்கு இதுதான் அடையாளம். ஆகவேதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனா இருக்கையில், ஆபிரகாம் ஒருவனா இருக்கை, அல்லேலூயா, கர்த்தர் அவனை அழைத்தார் இல்லையா? அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அழைக்கிறார், எல்லாரையுமே நம்மை அழைக்கிறார். ஆனால் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? செவி கொடுக்கிறவர்களை தெரிந்து கொள்ளுகிறார், தேடுகிறவர்களை தெரிந்து கொள்ளுகிறார், வெட்டி எடுக்கப்பட ஒத்துழைக்கணும் நம்ம. அல்லேலூயா. சில இடத்துல இருந்து நம்மளை வெட்டி எடுப்பார். அங்க நல்லா ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கோம், வெட்டி எடுப்பார். உடனே நமக்கு என்ன ஆயிடும்? கஷ்டமாயிடும். நம்ம திரும்பவும் என்ன பண்ணுவோம் இல்லையா? எகிப்தை தானே பார்த்தாங்க. கானானை பத்தி சொல்றாரு, அவ்வளவு அழகா சொல்றாரு. என்னெல்லாம் சொல்றாரு? பாலும். அவங்களுக்கு அது ஏறவே இல்லை. உங்களுக்கு ஏறிடுச்சா? அவங்களுக்கு சுத்தமா என்னடா பாலும் தேனு இதெல்லாம் எதுக்கு? நாங்க எகிப்திலே எப்படி இருந்தோம்? நல்லா பீஃப் ஃப்ரை இருந்தது, வஞ்சரம் ஃப்ரை இருந்தது, மட்டன் சுக்கா இருந்தது. எதுக்கு போயிட்டு பாலும் தேனும்? எல்லாம் வெஜிடேரியனா சொல்றாரு. நாங்க என்ன பண்ணிட்டோம்? ஃபுல் நான்வெஜ்ல சாப்பிட்டு இருக்கோம். புரியவே இல்லை அவங்களுக்கு இல்லையா? இதைதான் கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். அழைக்கப்பட்டவர்கள் எப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டவங்க தான் இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இப்ப இன்னைக்கு இந்த கூட்டம் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியும்.
ஆனால் இங்கு வந்திருக்கிறவர்கள் தான் ஆவியானவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சில பேர் நீங்க உபவாசத்தோடு வந்திருக்கலாம், சில பேர் கண்ணீரோடு வந்திருக்கலாம், சில பேர் பாடுகளோடு வந்திருக்கலாம், சில பேர் ரொம்ப பலவீனத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் அதற்கான பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா அழைக்கப்பட்டதுல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு வரும்போது யாரெல்லாம் நீ தனியா வந்தீங்க? நீங்க தனியா வரல, ஆண்டவர் உங்களோட வந்தார் இல்லையா? ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கே அவனை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா இல்லையா? அப்போஸ்தலர் 13:2 வாசித்தீங்கன்னா, ஆவியானவர் இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக தம்முடைய ஊழியத்துக்கு என்றுனா அவர் தான் தலைவர். இங்க நம்முடைய ஆலோசனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் ரிஜெக்டட். அல்லேலூயா. அப்போஸ்தலர் ஆமா ஆமா அப்போஸ்தலர் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது சபையாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, போதகர்கள் இருந்தார்கள். 1ஆம் வசனம் சொல்லுகிறது. 2ஆம் வசனத்துலதான் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர், அதான் இவங்களெல்லாம் என்ன பண்ண, இவங்க 2 பேரையும் வெட்டி எடுக்கணும். ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன ரொம்ப தேடுறாங்க, ரொம்ப எனக்கு செவி கொடுக்கிறாங்க, ரொம்ப நீதியை பின்பற்றுறாங்க. பவுல்லாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கிறார். ஹல்லேலூயா இல்லையா? இப்ப நம்மளே பவுல மாதிரி ஜெயில போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நிம்மதியா என்ன பண்ணுவோம், 3 வேளை சாப்பிட்டுட்டு அந்த ஜெயிலர்கிட்ட சொல்லுவோம், நேத்து அந்த சட்னி, ரெட் சட்னி கம்மியா இருந்ததுப்பா, நீ கொஞ்சம் என்ன பண்ண, நிறைய கொண்டு வா, ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் வச்சுனா நல்லா இருக்கும், நான் மிச்ச மீதியெல்லாம் அதுல வச்சு கொஞ்சம் நைட்ல தூக்கம் வரலன்னா சாப்பிடுவேன். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த 14 நிருபத்தையும் எழுதுன முக்காவாசி எங்க ஜெயில தான் எழுதுங்க இல்லையா? நமக்கு ஜெயில போட்டா ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட கொடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு அனுதாப அலையை கிரியேட் பண்ணிட்டு இல்லையா? இனி வருகிற நாட்கள்ல உலகம் இதை விட ரொம்ப 100 மடங்கு பேத்தட்டிக்கா தான் இருக்கும். அதுக்கான தீர்க்க தரிசனம் எல்லாம் பைபிள்ல இருக்கு. தீர்க்க தரிசன விரோதமாக நீங்க ஜெபிக்காதீங்க, அந்த ஜெபம் கேட்கப்படாது. தீர்க்க தரிசனங்கள் பைபிள்ல இருக்கு. இந்த நெருக்கம் வரலன்னா கொஞ்சம் நஞ்சம் கூட பரலோகத்துக்கு வராது, தேராது. இப்ப ஃபுல் டைட் பண்ண போறார் ஆண்டவர். ஃபுல் டைட் பண்ணும்போது தான் எல்லாம் கதறி அழுது ஒப்பு கொடுப்பாங்க. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப ஒரு அனல் இல்லாமல் குளிர் இல்லாம சத்தியங்கள் தான் கிடைக்குது இல்லையா? இப்போ கடந்த வாரத்திலே மேட்டுப்பாளையம் சிஎஸ்ஐ சர்ச்சில் பேசும் பொழுது, அந்த சர்ச்சுக்காக நான் போகல, வேற ஒரு 2 பெந்தைகோஸ்து சபைக்காக நான் போகும் பொழுது இந்த சிஎஸ்ஐல அந்த பிரதர் அரேஞ்ச் பண்ணார். அப்போ சர்ச் ஃபுல்லா இருக்கு, 400 பேர் கிட்ட இருக்கிறாங்க. அவளிடத்திலே நான் கேட்ட காரியம், கடைசியாக எப்பொழுது ஞானஸ்தானம் கொடுத்தீர்கள்? எந்த ப்ரூஃபும் இல்லை. ஞானஸ்தானம் கொடுத்து பல வருஷம் ஆயிடுச்சு. There is no baptism in the very big church. அப்போ அவங்கள்ட்ட கேட்ட காரியம், ஆனால் ஒரு வருஷம் கூட அசனம் இல்லாம நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? அசனம் தெரியுமா? கறி விருந்து. இந்துக்கள் இந்து கோயில் என்ன பண்றாங்க? கடா விருந்து. எல்லாம் தெரிஞ்சு கூட தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, அதுதான் ரொம்ப சிறப்பு. கடா விருந்து, அதுதான் சிஎஸ்ஐல என்னன்னு சொல்றாங்க? அசனம் சொல்றாங்க. ஆசீர்வாத தட்டு இல்லாம இருப்பீங்களா? இருக்க மாட்டேங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் சொன்ன காரியம், வெளிப்படுத்துற விசேஷத்துல இருந்து இங்க செய்தி கொடுக்குறீங்களா? கிடையாது. கொடுத்தா அடுத்த வாரம் யாரும் வரமாட்டீங்க. நிறைய காரியங்கள் வேதாகமத்திலே நாம் பரலோகம் வருவதற்காக அழைக்கப்பட்டவர்களிருந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும். ஹெவனுக்கு போறதுக்கு இது ஒரு பெரிய குவாலிபிகேஷன். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறணும். நல்லா யோசிங்க. இதை தயவு செய்து யாரும் ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ண வேண்டாம். பல லட்சம் யூதர்கள் எஸ்தரும் மொர்தெகாய் இருந்த போது அந்த அரண்மனையில் இருந்தார்கள், அந்த பட்டணங்கள் இருந்தார்கள், அத்தனை தேசங்களில் இருந்தார்கள். எல்லாருக்கும் முத்திரை மோதிரம் கிடைச்சதா? எல்லாருக்கும் ராஜ வஸ்திரம், ராஜ வாகனம், அவங்களாம் அழைக்கப்பட்டவங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 2 பேருக்கு தான் கிடைச்சது. அல்லேலூயா. பொற்செங்கோல் நீட்டப்பட்டது. மொத்த யூதருக்கு நீட்டினாங்களா? இவங்களுக்கு தான். அதனால இந்த அழைக்கப்பட்டதிலே இருக்காதீங்கன்னு தான் ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். உங்களை அவர் பிரித்து எடுக்க விரும்புகிறார். யாரெல்லாம் தேடுகிறீங்களோ, யாரெல்லாம் செவி கொடுக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, யாரெல்லாம் நீதியை பின்பற்றீங்களோ, உங்களை உலகத்திலிருந்து கட் பண்ணி எடுத்துருவார்.
நம்ம அதுக்கு ஒரு 3 மாசம் ஜெபம் பண்றோம். என்னை ஏன் கட் பண்ணீங்க? திரும்ப அங்கேயே ஒட்ட வைங்க. இல்லையா? யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம்லாம் வாசித்தீங்கன்னா, இல்லையா? 15 வாசித்தீங்கன்னா, கனி கொடுக்கிற இதை பிதா என்ன பண்றாராம், மேலும் மேலும் அது நல்ல கனி, அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு பிதா தாமே, ஆவியானவர் வெட்டுறதே நம்மளால தாங்க முடியல. ஆவியானவர் சைலண்டா வெட்டுவார், சாஃப்டா வெட்டுவார். திடீர்னு அந்த அம்மா போன் எடுக்க மாட்டாங்க, திடீர்னு அவங்க போன் எடுக்க மாட்டாங்க, திடீர்னு அவங்க போயிடுவாங்க. இதுவே நம்மளால தாங்க முடியல. குமாரன் என்ன பண்ணுவாரு, என்னை பின்பற்றி வா, மரித்தோர் தங்களை மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ இன்னிலிருந்து இந்த செகண்ட்ல இருந்து படகையும் வலைகளையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்னை பின்பற்றி வா, எனக்கு பின் சென்று வான்னு ஒரு கட்டளை போடுறார். ஆவியானவர் சைலண்டா பண்றார், குமாரன் ஒரு கட்டளையா பண்றார். பிதா பேச்சே இல்ல, ஸ்ட்ரெயிட்டா அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு பிதா தாமே அதை வெட்டி, ஒரு 1/2 கிலோ மீன் வாங்குறதுக்கு அந்த மீன்காரமாவை என்ன பாடுபடுத்துறீங்க, இங்கே வெட்டு, அதை கிளீன் பண்ணு, இதை பண்ணு, இல்லையா? அதெல்லாம் இந்த ப்ரான் வாங்கும் போதெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவீங்க. நல்லா கிளீன் பண்ணிட்டு என் மண் இருந்தா நான் சாப்பிட மாட்டேன், இல்லையா? பிரியமானவர்களே, ஆனா பிதா கிட்ட வரும்போது என்னை ஏன் வெட்டுறீங்க? நான் நல்லவன், நான் நல்லவன். பிரியமானவர்களே, கர்த்தர் அழைக்கிறார் ஆபிரகாம். அப்போ அழைத்து தெரிந்து கொண்டு, இல்லையா, அழைத்தார். நிறைய பேர் அழைத்தார். மோசே அழைத்தது போல, அல்லேலூயா, ஆரோனை அழைத்தார். ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய, ஆனா மோசே வேற, ஆரோன் வேற. ஆரோன் அழைக்கப்பட்டதில் நின்னுட்டான். எலிசா அழைக்கப்பட்டதோடு நிக்கல, தெரிந்து கொள்ளப்பட்டவன வந்தான். கேயாசி அழைக்கப்பட்டதும் நின்னுட்டான். ஏன்னா அவன் நீதியெல்லாம் பின்பற்ற விரும்பல. கேயாசி பார்த்தான், எலிசா கூட இருந்தா நம்ம வாழவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, பிழைக்கவே முடியாது, இவருக்கு இன்கம் வந்தா தானே எனக்கு கொடுப்பாரு, அவர் வரவண்டெல்லாம் காணிக்க வேணாங்கிறாரு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டா டீல் போட்டுக்கலாம். நாகமான்ட்ட அது எனக்கு வேணும்னு கேட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவர்கள் வந்திருக்காரு. யார் கேட்டான்னு சொன்னா, ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நமக்கு ஆலயத்துக்கு ஒரு பெரிய இடம் வேண்டும், இல்லையா, ஒரு இது வேண்டும் அது வேண்டும் கேட்கும் போது அங்கேதான் பிரச்சனை வரும். நமக்கு ஒரு இடம் வேண்டும்னா கூட ஆண்டவர் சரி போய் தொலைறான்னு விட்டுருவார். யார் பேரை சொல்லி கேட்கிறோம்? எலிசா பேரை சொல்லி அவன் கேட்கிறான். ஆவியானவர் பேரை அங்க மிஸ்யூஸ் பண்றான். எனக்கு வேணும் ஐயா, இவ்வளவு தூரம் நான் ரதத்துக்கு பின்னாடி ஓடி வந்தேனே, ஓடி வந்ததுக்காக ஒரு பிஸ்கெட்டாவது கொடுங்க நான் கூட அவர் கொடுத்திருப்பாரு, தங்க பிஸ்கெட் கொடுத்திருப்பாரு. எல்லாம் எவ்வளவு பெரிய கதையை சொன்னாலும் தெரியுமா? எங்க இருந்து வந்திருக்காங்க? மலை தேசத்துல இருந்து வாலிபர்கள் வந்துட்டாங்களாம் திடீர்னு. எப்படி வந்தாங்கன்னு தெரியல, ஓலால வந்தாங்களா, இதுல வந்தாங்கன்னு தெரியல, திடீர்னு வந்துட்டாங்களாம். அப்புறம் அவ்வளகா அவங்க ஒரு ஸ்டோரியை சொல்றாரு. பிரியமானவர்களே, ஏனென்றால் அவன் நீதியை பின்பற்ற விரும்பவில்லை, அவன் வெட்டி எடுக்கப்பட விரும்பவில்லை. இன்றைக்கு நம்ம இந்த கூட்டத்தோட சேரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அதான் வந்துட்டோமே, மீட்டிங் எல்லாம் போறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. தெரிந்து கொள்ளப்பட்டீங்களான்னு கேளுங்க ஆண்டவர். யார் தெரிந்து கொள்ளப்படுவார்? நீதியை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த நீதியை பின்பற்றுகிறதை குறித்து, இந்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். தி புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 12 verse 1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு விட்டு புறப்பட்டு, ஏன்னா ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அழைத்தார், இப்ப அந்த ஒருவனாவே தான் கண்டினியூ பண்ணணும். தெரிந்து கொள்ளுதல் யார் வேணும்? இந்த ஒருவனையும் எப்படி பண்ணிட்டார் தெரியுமா? இனி ஜீவிப்பது யாரெல்லாம் தெரிந்து கொள்ளணுமோ, கூப்பிடும் போது நீங்க தான் இருக்கிறீங்க, தெரிந்து கொள்ளும் போது நான் சிறுகவும், இல்லையா? அதனாலதான் யோவானை தெரிந்து கொண்டார், அதனாலதான் எலிசபெத், அதனாலதான் சகரியா. ஏன் வேற ஆளே இல்லையா அந்த நேரத்துல? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ரொம்ப மகிமையானது. அல்லேலூயா. இதை விட வேற என்ன புதுசா நமக்கு தீர்க்க தரிசனம் வேணாலும்? பைபிள் ஃபுல்லா தீர்க்க தரிசனம் தான், எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். இது மேல ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு எங்கேயாவது தீர்க்க தரிசனம் கேட்கணும்னு போனீங்கன்னா
நீங்க இதை சரியா படிக்கல இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, போங்க, தப்பு இல்ல, இதுக்கே நீ செவி கொடுக்கலையே, இப்ப நீ அங்க போறதுக்கு செவி கொடுக்க போறியா? நிறைய விசுவாசிகள் அவங்களுக்கு சாதகமா தீர்க்க தரிசனம் சொன்னா அவங்கள பிடிக்கும். நேத்து ஒரு அம்மா நைட்டு தூத்துக்குடியில பஸ் ஏற போற வந்து சண்டை போட்டாங்க மீட்டிங் போறது. நீங்க எனக்கு ஏத்த மாதிரி பேசுறீங்க தானே நான் மீட்டிங் வந்தேன். நீங்க அப்படியே உள்டாவா பேசுறீங்க. இது இது 4 வார்த்தை உங்களுக்கு கேட்டுட்டு போகணும், நறுக்குன்னு கேட்டுட்டு போகணும் தான் நான் நின்னுட்டு இருக்கிறேன் அப்படின்னா. நீ நின்னாலும் படுத்தாலும் ஆவியானவர் சொல்றதுதான். நீ இந்த இடத்தை விட்டு போலனா கூட ஆவியானவர் சொல்றதான் நான் சொல்ல முடியுமா? இல்லையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இது ஏற்கனவே இவ்வளவு தீர்க்க தரிசனம் இதுக்கே செவி கொடுக்கல இல்லையா? இதோ ஒரு 10,000 தீர்க்க தரிசனத்துக்கு வச்சுக்கீங்களேன் இல்லையா? சரி 1000 வச்சுக்கோங்க, 10,000 நிறைய பேர் பயப்படுறாங்க. 1000க்கே செவி கொடுக்கலையே, 1001 போய் ஒரு இடத்துல கேட்டு செவி கொடுப்பீங்களா? சோ இனிமேல் நம்ம மனுஷத்தை போய் கேட்கிற தீர்க்க தரிசனங்கள் இந்த புஸ்தகத்துல எழுதப்படாதவைகளாக கூட இருக்கலாம். இதை கூட்டினாலும் குறைத்தாலும் இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்றாரு, உன்னை நான் அழைத்திருக்கிறேன், இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவனாக உன்னை மாற்றப் போகிறேன். அதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் தான் நான் வேகமாக சொல்லுகிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அழைப்புல இருந்து தெரிந்து கொள்ளுதலுக்கு வராரு, அழைக்கிறார். வீட்டுல இருக்கும்போது அழைக்கிறார். இப்ப தெரிந்து கொள்ளணும்னா நீ இதெல்லாம் விடணும். நீ எனக்கு செவி கொடுத்து இதெல்லாம் நீதியை பின்பற்றணும். உன் தகப்பன் சிலைகளை செய்கிறவன், விக்கிரகங்களை செய்கிறவன், இங்கிருந்தே என்னால உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நிறைய சோதனைகள், நிறைய பாடுகள், நிறைய சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகள் கர்த்தர் எதற்காக நமக்கு அனுமதிக்கிறார்னா தாழ்மை கொண்டு வருவதற்கும் கீழ்ப்படிதலை கொண்டு வருவதற்கும் தான் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நாகமான் கோபம் வந்துச்சு. நீ போய் யோர்தான்ல 7 தரம் ஸ்நானம் பண்ணணும்னே கோபம் பயங்கரமா வந்துச்சு இல்லையா? அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றாங்க அவனுடைய ஊழியக்காரர், அவனுடைய வேலைக்காரர். அவன் வந்து, தகப்பனே கொஞ்சம் கோவப்படாதீங்க, தீர்க்கதரிசி சாதாரண ஒரு கீழ்ப்படிதலை தான் எதிர்பார்க்கிறார். அப்போ கீழ்ப்படிதல் தான் நீதி. அப்ப பாருங்க, ஆபிரகாம் கீழ்ப்படிக்கிறானா இல்லையா என்பதை கர்த்தர் அறிய விரும்பினார். ஆபிரகாம் நினைத்திருந்தால் சொல்லியிருக்கலாம், எங்க அப்பா வீட்லயே நான் வேணா மாடியில ஒரு வீடு கட்டி நான் அங்க இருக்கேன், எதா இருந்தாலும் நீங்க அங்கே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? நிறைய பேரோடு கர்த்தரால் இடைப்பட முடியாததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் விட சொல்லுகிறதையும் போக சொல்லுகிற இடத்தையும் அல்லேலூயா மாற்றக்கூடிய மாற்றங்களையும் நாம் அநேக நேரங்களில் விரும்புவது கிடையாது. மாற்றத்தை சொல்றார், விரும்புவது கிடையாது. அல்லேலூயா. திருநெல்வேலியில ஒரு பெரிய மினிஸ்ட்ரி, நல்ல ஏசி ஹால் வச்சிருக்காங்க, 400 பேர் உட்காரலாம், பால்கனி இருக்கு, டெரஸ் ஃபுல்லா ஷீட் போட்டு அங்கே உபவாச கூட நடத்தினா அங்கே ஆட்கள் உட்கார வைக்கலாம். கிட்டத்தட்ட அந்த பில்டிங்ல 800 பீப்புள் உட்கார வைக்கலாம். ஆனா மாசத்துல ஒரு நாள் தான் திறக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவசரமாக போய் அதை போட்டு போட்டு மூடிடுறாங்க. அடுத்த மாசம் காலையில 10 மணி வரைக்கும் அது மூடிதான் இருக்குது. யாருமே இங்க போறது இல்ல. ஏசி ஹால். அப்போ அந்த அண்ணன் கிட்ட நான் சொன்னேன், ஆனா இந்த ஹால் அரேஞ்ச் இல்லையா, ரெண்ட்டுக்கு எடுக்கணும்னா 20,000 ரூபாய் ஆகும். நீங்க ஏன் இதை பூட்டி வச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு நாள் உபவாசம் கூட நடத்துறீங்க, ஒரு நாள் ஆன்லைன் ப்ரே நடத்துங்க, ஒரு நாள் யூத் மீட்டிங் நடத்துங்க, ஒரு நாள் வந்து நர்சஸ்க்கு ஒரு மீட்டிங், பின்னாடியே மெடிக்கல் காலேஜ், நர்சஸ்க்கு நடத்துங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துங்க இல்லையா, பிசினஸ் பீப்புளுக்கு நடத்துங்க. ஏன் இதை பூட்டியே வச்சிருக்கிறீங்க இல்லையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் காணப்படுது இல்லையா? அப்போ ஆபிரகாம் ஆண்டவருக்கு முற்றிலுமாக செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி, இதெல்லாம் நீ விட்டாதான் ஆபிரகாமே, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போனால்தான், 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க பேரு இப்ப பெருமையா இருக்குதா? இப்போ இருக்கா? இருக்கா? உங்க தெருவுல வந்து உங்க பேரையோ இல்ல எங்க தெருவுல வந்து என் பேரையோ கேட்டா, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க வீட்டுக்கா வந்தீங்க, நீங்க யாரு? நம்மளே என்ன பண்ணுவாங்க, அவங்கள மாதிரியே நினைப்பாங்க. அது பயங்கரமா சண்டை போடுமே. இங்க ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை நான் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன் இல்லையா? நீ
இன்றிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். இன்னிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு காலையில வரைக்கும் விட்டுருங்க. இன்னிலிருந்து நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு வித்தியாசம் பாருங்க. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் உங்களை ஒப்பு கொடுத்தால் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வசனம். இதுதான் ஏசாயா 51 கனெக்ட் ஆயிருக்கு. அல்லேலூயா. 4ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். இதெல்லாம் நான் சில நேரம் என்ன போட்டு பார்ப்பேன். இப்ப நமக்கு சொல்லிட்டாரு, நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர்டா இல்ல. எனக்கு 1 இயர் ஹவுஸ் ஓனர் இப்பதான் நான் அட்வான்ஸ் கொடுத்தேன். அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஹவுஸ் ஓனர் இல்லைன்னா நீங்க பேசுறீங்களா? இல்ல எப்படிலாம் கேட்பாங்க தெரியுமா? நீங்க வேணா அங்கே பேசுறீங்களா? நீங்க வேணா எங்க எம்டி கிட்ட பேசுறீங்களா? அவரை எப்படியெல்லாம் கோவப்படுத்த முடியுமோ இதெல்லாம் மோசடி செய்தாரு. அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் எங்க வீட்டுல மத்த நல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தோண்டி எடுத்தது யார? வெட்டி எடுக்கப்பட்டது யார? இவர் வேற ஒரு ஆளை கடைசி நேரத்துல கை காட்டுறாரு இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடிய காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அதனால என்ன நடந்ததுன்னா, கர்த்தர் மோசையின் மீது கோபம் மூண்டவரானார். அவரே வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. 400 வருஷம் கழிச்சு உங்க பிள்ளைகளை நான் என்ன பண்ணுவேன்? கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டாரு. இங்க இவர் அதை புரிந்து கொள்ளாமல், ஏன்னா நீதியை பின்பற்றல, புரிந்து கொள்ளாமல் இவர் அவருக்கு ஆலோசனை சொல்றாரு. நம்ம ஆலோசனை சொல்லும் போது கர்த்தருக்கு அது கோபம் வருது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்முடைய எந்த ஐடியாஸோ எந்த சப்போர்ட்டோ தேவையே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே இந்த இடத்துல பாருங்க. இப்ப திடீர்னு உங்களை இன்னைக்கு சாயங்காலம் பீகாருக்கு 10 மணிக்கு போங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பீகார் ஊழியத்துக்கு போங்க, கர்த்தர் சொல்றாரு. அங்க ஒரு 5 ஆத்துமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே அவங்கள பாதி தூரம் வர சொல்லுங்க, இல்ல அவங்களை வீடியோ கால் வர சொல்லுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு வேணா நான் போன் ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். என்னெல்லாம் ஐடியா கொடுப்போம். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான். லோத்தும் கூட யார் போறா? இப்போ லோத்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டான். இந்த லோத்து ஒரு பதரா இருக்கலாம், ஒரு ஜென்ம சுவாபமா இருக்கலாம், ஒரு விட முடியாத பாவமா இருக்கலாம், கீழ்ப்படியாமையா இருக்கலாம். ஏதோ ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு ஒட்டி கொள்ளுகிறது. அல்லேலூயா. ஏதோ ஒன்று, அது ஆபிரகாம் பெரிதாக நினைக்கவில்லை. ஏதோ ஒன்று உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. ஏதோ ஒன்று உங்க விடுதலைக்கு தடையாக இருக்குது. அது உங்களுடைய கோபமாக இருக்கலாம், உங்களுடைய எரிச்சலாக இருக்கலாம். நிறைய பேரு கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைய நீங்க இந்த மாதிரி மாறிக்கோங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒத்துக்கவே மாட்டாங்க. கூட உள்ள லோத்து இருக்கான், எப்படி ஒத்துப்பாங்க? ஏன் லோத்து இருக்கான்? பிரியமானவர்களே, அதனால இந்த உலக பொருளை பார்க்கும்போது நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்லையா? ஒரு ஜுவல்லரியில போய் ஒரு ஜுவல் வாங்கும் போது கையெல்லாம் நல்லா தொடச்சுக்கிறோம். அங்கிருந்து அப்படியே எடுத்து அப்படியே பார்த்து அப்படியே வாங்கணும். அது அங்கிருந்து வாங்காம நம்ம வீட்டுக்கு வரமாட்டோம் இல்லையா? போகும்போதே ஒரு முடிவோட தான் போவோம். இன்னைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், வெறுமையா அங்க எதெல்லாம் கிடைக்குதோ, கடன் பட்டாலும் பரவாயில்ல, சிறுமைப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அதாவது கண்டிப்பா நான் எடுக்கிற தொடர்றதை நான் வாங்கிதான் ஆகணும். நான் தொட்டதெல்லாம் என்ன ஆகணும்? பொண்ணாகும். சிஸ்டர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆமா. பிரியமானவர்களே, இங்கு லோத்து ஆபிரகாமோடு ஒட்டி கொண்டார். இன்றைக்கு அந்த லோத்தையும் கர்த்தர் பிரிக்க போகிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு லோத்து. அல்லேலூயா. உங்க வளர்ச்சிக்கு, உங்க ஆசீர்வாதத்துக்கு, உங்க நன்மைக்கு, உங்க ஜெப வாழ்க்கைக்கு, உங்களுடைய உயர்வுக்கு ஏதோ ஒரு லோத்து தடையாக இருக்கிறது. அது தூக்கமாக இருக்கலாம், பெருந்தீனியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று தடையாக இருக்கிறது. சோம்பேறித்தனமாக இருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்கு? அன்லிமிட்டடா ஸ்டாக் இருக்கு. நாளையில இருந்து பிள்ளைங்களுக்கு 2 நாள் லீவ்னா என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதான். எந்திரிக்கிறதே 9 o'clock தான்.
9 o'clock. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரி எல்லாம் சொல்லுவோம். மதியானம் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் 11 o'clock தான். மதியானம் லஞ்ச் 4 o'clock. எல்லாம் போஸ்ட்போன் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். சாயங்காலம் செய்யணுமா அப்படின்னு நினைச்சு யாராவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு ஃபோன் பண்றது. நான் 2 நாளா உனைய தான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நாங்க இங்க வரட்டுமா? ஏன் காரணம்னா ஒரு லோத்து உள்ள இருக்கு. ஒரு நாள் இருக்கிற மாதிரி நம்ம மறுநாள் இருக்கிறது இல்லை இல்லையா? ரொம்ப பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. சம் லாட் இஸ் தேர் இன்சைட். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. லோத்தும் அவனோடு கூட புறப்பட்டு போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்படும் போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னவுடன் ஆபிரகாம் புறப்பட்டு போனான். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒன்று, அல்லேலூயா, தடை செய்ய முடியாத ஒன்று அவனோடு கூட சேர்ந்து கொண்டது. அவனை அழைக்கப்பட்டவன் என்று வைத்துக் கொண்டால் கூட லோத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக மாற முடியவில்லை. மோசே அழைக்கப்பட்டவன் என்று வைத்துக் கொண்டால் கூட ஆரோனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று மாற முடியவில்லை. யோசேப்பு அழைக்கப்பட்டவனாக இருந்தால் கூட அவன் சகோதரர்கள் ஒருவர் கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற முடியவில்லை. தானியேல் அழைக்கப்பட்டவனாக இருந்தும் அவனோடு கூட நிறைய பேர் கூட போனாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பற்றி அதுக்கப்புறமான காரியங்கள் இல்லை. ஏன்னா அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. இப்படி பிரியமானவர்களே, இந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த 12 சீஷர்களை கர்த்தர் அப்போஸ்தலராக தெரிந்து கொண்டார். வேற 70 சீஷர்கள் இருந்தாங்க, அவங்க அப்போஸ்தலரா மாறல. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் நீங்க பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே தான் தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் எல்லாம் தாங்கள் சம்பாதித்திருந்த எல்லாவற்றையும், சம்பத் எல்லாவற்றையும், அல்லேலூயா, எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் புறப்பட்டு போய் 5ஆம் வசனம், கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். அல்லேலூயா. அக்காலத்திலே அந்த தேசத்திலே கானானியர் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு 7ஆம் வசனம் தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். முதலாவது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பேசினார். இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவனை மாறின உடனே என்ன பண்றாரு? தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டெப் ஆண்டவர் க்ளோஸா வர்றார். நீங்க ஒரு ஸ்டெப் கர்த்தர்கிட்ட க்ளோஸா போக போறீங்க. தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு இதுதான் அர்த்தம். கடைசி வரைக்கும் பேசிட்டே இருந்தாருன்னா அழைக்கப்பட்டவர்கள் தான் நீங்க. அவர் தரிசனமானார். நீங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர். யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கொடுக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வெறும் சொப்பனத்தை கொடுக்கிறவங்க அழைக்கப்பட்டவர்கள் தான். அது பார்வோன் இருக்கிறான், நேபுகாத்நேச்சர் இருக்கான். இவங்களெல்லாம் வச்சு கர்த்தர் கொஞ்ச நாள் தன்னுடைய ஜனங்களை புடமிட்டார். அவங்களாம் அதுக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் தான் எல்லா காரியத்தையும் அவர்களால் தான் ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்திலே லோத்து உள்ளே வருகிறார். இந்த ஆபிரகாமோடு சேர்ந்து 13ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம், நேரம் இல்லாதபடினாலே. 1ஆம் வசனம், ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே தென் திசையில் வந்தார்கள். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு அழைக்கப்பட்டவர்கள் இருந்தால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால், உங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்கும். புரியுதா? என்னன்னா ஆண்டவர் சொல்ற மாதிரியே செய்யறோம், ஆண்டவர் இது பண்ண மாதிரியே செய்யறோம். ஆனா கூட யார் இருக்கிறார்? ஒரு அழைக்கப்பட்டவர். அவங்களால ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல தான் போக முடியுது. தென் திசை மாத்திரம்தான் அவங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அவர்களால எல்லா இடத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியவில்லை. நீங்களும் கூட பல நாட்களாக பிரயாசப்பட்டும் அநேக நன்மைகள் உங்களுக்கு எட்டாத உயரத்தில் இருப்பதற்கு காரணம், ஒரு அழைக்கப்பட்டவன் கூட வந்து கொண்டே இருக்கிறான். அவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக மாறவே முடியாது. அவனை யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஒரு அக்கா போன் பண்ணி சொன்னாங்க, எங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்க சென்னையில 5 வீடு வச்சிருக்கோம், பேசலாம். இன்னொரு வீட்டுக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு, அதையும் எப்படியாவது கைப்பற்றணும். இந்த மாதிரி ஆசை. அதுவும் வந்துருச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அம்மாவுடைய 300 பவுன் நகையை என் தம்பி கொண்டு போயிட்டான், அதுவும் வந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம மரித்தால் நம்முடைய சரீரத்தை கூட கொண்டு போக முடியாது இல்லையா? யாராவது சரீரத்தை கொண்டு போக முடியுமா? அந்த ரகசிய வருகையில தான் அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளப்போம். அதுக்கு முன்னாடி மரிக்கிறவர்கள், ஆண்டவரே என் கண்ணு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஆண்டவரே, என் கண்ணு மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இருதயத்தை எடுத்துக்கிறேன். நம்ம வாழ்ந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாது.
இவங்க இதெல்லாம் எப்படி பேக் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்துடணும், இது வந்துடணும், ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப ஒரு மாயை. அவங்க கூட இதெல்லாம் அந்த அழைக்கப்பட்ட யாரு அவங்க கூட அந்த 5 வீடு 300 பவுன் நகை ஒரு கேஸ் போயிட்டு இருக்கிற ஒரு வீடு. இப்ப இன்னொரு வீடு கட்டியிருக்கோம். அங்க நீங்க தான் வந்து ஜெபம் பண்ணணும்ன்றாங்க. எதுக்கு? என் கூட சேர்ந்து நீங்களே என்ன பண்ணுங்க? நீங்களும் நரகத்துக்கு வந்துருங்க. அங்க போய் என்னன்னு ஜெபம் பண்றது? நமக்கு எதுவுமே இங்க சொந்தம் இல்ல. ஆபிரகாம் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, நாங்க இந்த பூமியில என்னவா இருக்கிறோம்? பரதேசிகளா இருக்கிறோம். எல்லாத்தையும் விட சொன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்போ இதுதான் புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு. என் நிமித்தம் வீட்டையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது விடாதவன் எவனும் எனக்கு சீஷனாய், எனக்கு பாத்திரனாய் இருக்க மாட்டான். இங்க பாருங்க. ஹல்லேலூயா. லோத்தும் அவனோட கூட வந்தான். அதனால அவங்களுடைய ஆக்சஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருந்தது. தென் திசை தான் போக முடிந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2ஆம் வசனம் 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தியும் உடைய சீமானாய் இருந்தான். ஹல்லேலூயா. சீமானாய் இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுவார்கள், பலிபீடத்தை உண்டாக்குவார்கள். அல்லேலூயா. பலிபீடம் எது? நம்முடைய இருதயம். இது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. அதை என்ன பண்ணணும் நீங்க? நல்லா இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தம் கிருபையாக ரொம்ப சாஃப்டானது. அதனால நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. பாவம் செய்து செய்து வந்து என்ன பண்றாங்க? ரத்தத்தால கழுவுங்க, ரத்தத்தால கழுவுங்கன்றாங்க. அதுக்கு மேல ஒரு ஆசிட் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அதுல கழுவுனாதான் நீங்க சரியாவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ரத்தத்தால கழுவுனா உனக்கு வேல்யூ தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒண்ணு ஒரு சுட்டெரிக்கிற ஒரு இதுல கழுவ போறாரு. ஏன்? மன்னிச்சு மன்னிச்சு ஆண்டவர் விட்டுட்டாரு. சீஷர்களாவே தான் இருந்தாங்க. அந்த ரத்தத்தை பயன்படுத்தி, அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அவர்களால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாற முடியல. அதனாலதான் அந்த மேல் வீட்டு அறையில் அவங்க இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தாரு? அக்கினிமயமான நாவுகள். மனுஷனுக்கு பிரச்சனை எங்க இருக்குது? நாவுலதான் இருக்கு. அதான் இயேசு கிறிஸ்து உள்ளே போகிறது ஒன்றும் செய்யாது. உள்ளே இருந்து வெளியே வருது. இருதயத்திலிருந்து வெளியே வருது. அத நாவு என்ன பண்ணுது? கூட கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா உரைக்கிற மாதிரி. இருதயம் வெறும் அவனுக்கு கொடுக்காதன்னு தான் சொல்லுது. இந்த நாவு என்ன பண்ணுதுன்னா, நீ ஒரு நன்றி கேட்டவன், உனக்கு நான் கொடுக்க எல்லாம் ஆட் பண்ணுது. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க சீஷர்களாவே இருந்தா சரிப்படாது. ஆதி திருச்சபை சரியா வராது. இவங்களை என்னவா மாத்தணும்? அப்போஸ்தலனா மாத்தணும்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாத்தணும்னா, இந்த சுட்டெரிக்கிற அக்கினியை உள்ள அனுப்பணும். அக்கினி அனுப்பணும். ஹல்லேலூயா. அவர்கள் விடுதலையோடு பற்பல பாஷைகளிலே ஒரே கூக்குரல், ஒரே ஆரவார சத்தம், ஒரே பல தேசத்தாருடைய மொழியை பேசினார்கள். ஹல்லேலூயா. இது வந்து ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த அந்த விடுதலையில அவங்க வேல்யூ தெரியாதபடினாலே பெர்மனண்டா மாத்துறதுக்கு ஒரு சிக்ஷை கூட சொல்லலாம் இல்லையா? அவங்க அவங்க மாம்சத்தை பெர்மனண்டா அடக்குறதுக்கு ஒரு 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 பாதை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலை, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணல? பழைய பழைய ஆட்களாவே இல்ல. தேர் டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம். ஹல்லேலூயா. இப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுவீங்க. ஃபைனலா மாற மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அப்போஸ்தலர் 2:2 இல்லையா? அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும். அப்பொழுது அக்கினிமயமான நாவுகள் வந்து ஒவ்வொரு தலைமையிலும் வந்து அமர்ந்தது. அது அந்த ஜுவாலை. ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கு முன்னாடி அன்பா ஆண்டவர் சொன்னதெல்லாம் அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியல. இப்போ வந்து பெர்மனண்டா அவங்கள கட்டாயப்படுத்தி ஆண்டவர் மாத்திட்டார். ஹல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் இந்த வசனங்களை சொல்றாரு. பிரியமானவர்களே, 3ஆம் வசனம். அவன் தன் பிரயாணங்களில் இத போனானா 4வது வசனம். அதுவும் வாசித்தோம். 5ஆம் வசனம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும்
ஆனால் லோத்து தேவனை தொழுது கொள்ளவும் இல்லை. லோத்து தேவனை என்ன பண்ணல? தேடவும் இல்லை. பலிபீடத்தை கட்டவும் இல்லை. ஆகவே இங்கு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. உங்க கூட இருக்கிறவர்கள் கர்த்தரை தேடாமல் பல வருஷம் இருக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் லிமிட்டடா தான் இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்க கூட இருக்கிறவர்களும் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தேடி கர்த்தரை தொழுது கொண்டால் நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? சிஸ்டர் யாரையும் நினைச்சு சிரிக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க தெரியல. அவங்க இன்னைக்கு மீட்டிங் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே நினைக்கிறாங்களான்னு தெரியல. இப்படிதான் ஒரு வீட்டுல கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க, சிஸ்டரோட அம்மா இருக்காங்க, அவங்க மகன் 27 வயசு. அந்த மகன் கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் சைல்டு இல்லை, கொஞ்சம் 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 ரிட்டையர்டு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுல அவன் நரக வேதனை அனுபவிக்கிறான். அந்த மகன் சொல்லி அங்கிள் கூட மினிஸ்ட்ரி வரையானா ஓடி வந்து பக்கத்துல உட்காந்துட்டான். கிராம ஊழிய செய்துட்டு இருந்த பையன் ஏசி மெக்கானிக் படிச்சிருக்கிறான். அவனை இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கு எங்களுக்கு பிறந்த, நீ செத்துரு, உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. யாரு சொல்றா? அப்பாவும் சொல்றாங்க. அந்த பையன் சொல்றான், நான் எங்க அங்கிள் போவேன், என்னை செத்துரு செத்துருன்னு யார் சொல்றா? அப்பாவும். இதெல்லாம் கேட்டோடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆனா அவங்க அம்மா மனம் மாறுற மாதிரி தெரியல, ரொம்ப வைராக்கியமா பேசுறாங்க. நான் சொன்னேன், இங்க வந்ததுக்கு நான் இன்னைக்கு இந்த ஊர்ல ஜிஹெச்சுக்கு போய் ஒரு கேன்சர் வார்டுக்கு போயிருந்தா ஒரு 10 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த அம்மா அமைதியா இருந்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, போக வேண்டியதானே நினைக்கிறீங்கல்ல அப்படின்னு. ஆமா, அப்படிதான் நான் நினைச்சேன். போக வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்தீங்கன்றாங்க. ஆண்டவர் கதவை தட்டுறார். ஆனா லோத்துகள் கடைசி வரைக்கும் மாறவே மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த லோத்தோட சேர்ந்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாது. லோத்துக்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளாவிட்டால் உங்களுடைய டெஸ்டினேஷனும் மிக அதிக அளவிலே பாதிக்கப்படும். அல்லேலூயா. இல்லையா? மோசையால ஆரோனையும் மிரியாமையும் சரியா அடையாளம் காணல. ஏன்னா ஒரு மனது இருக்கும், சரி கூட பிறந்தவங்க அப்படின்றதுனால என்ன பண்ண, அவங்க 2 பேரையும் ஆண்டவர் தண்டிக்கும் போது ஆரோனும் இல்லையா, மிரியாம கர்த்தர் தண்டிக்கும் போது ஆரோனும் மோசையும் ஐயோ ஆண்டவரே விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்றாங்க. அந்த அக்கினி அவங்கள மாத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணல, நடுவுல அதனாலதான் நிறைய ஃபேமிலிக்கு அவங்கள ஒரு ப்ராசஸ்ல ஆண்டவர் போட்டிருப்பாரு. ஒரு ஆசிட்ல போட்டு அவங்கள கரெக்ட் பண்றதுக்காக போட்டிருப்பாரு. நம்ம குறுக்குல பூந்து என்ன பண்றோம், ஆண்டவரே ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கன்னு ஜாமீன்ல எடுத்துட்டு வந்துடுறோம். கடைசியில நம்மளையே யாருன்னு கேக்குறாங்க, நீ எதுக்கு வந்த, நான் நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மோசே அப்படி செய்தபடினாலே ஆரோனால என்ன ஆயிடுச்சு, மோசைக்கும் கானானுக்குள்ள போனாரா? போக முடியும். அன்று அதான் சொல்றாரு, நீயும் ஆரோனும் மோசையை பார்த்து சொல்றாரு, அந்த மேரிபாவின் தண்ணீர் இடத்துல நீங்க வரும்போது என்னுடைய நாமத்தை நீங்க என்ன பண்ணல, பரிசுத்த குலைச்சலாக்கிட்டீங்க. என் நாமத்தை நீங்க கனம் பண்ணல, என் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தல. ஏன்னா அழைக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனை கண்டிப்பாக வீழ்த்தி விடுவான். அல்லேலூயா. புரியுதுங்களா? வீழ்த்தி விடுவான். தொடர்ந்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமுகோட லோத்தும் ஆடு மாடுகளும் கூட இருந்து அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அழைக்கப்பட்டவர்களையும் சேர்த்து பூமியால தாங்க முடியாது. அழைக்கப்பட்டவர்கள் வித்தியாசமானவர்கள். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மகிமையான பாத்திரங்கள். அல்லேலூயா. இவங்க வித்தியாசமாவே இருப்பாங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னே தெரியாது. ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மையை வாங்கறதுக்காகவே ஒரு கூட்டம் வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வாசிக்கிறேன். ஏது இல்லாமல் போயிடுச்சு. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். இது நிமித்தம் ஆபிரகாமுடைய இருதயத்தை பாருங்க. ஆபிரகாம் அது கேள்விப்பட்ட போது 8ஆம் வசனம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம். நாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் சகோதரர். நாம் சகோதரின்னு சொல்லிடாதீங்க, ஏன்னா சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ண முடியாது. சகோதரர்கள் தான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், 15 பிரதர்ஸ் 3 வருஷம் ஒரே ரூம்ல இருந்தாங்க. எந்த ப்ராப்ளம் கிடையாது.
ஆனா 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்களா? காலையில இருந்தோடனே சொல்லுவாங்க, அந்த ரூம் நான் போக மாட்டேன், நான் வெராண்டால கூட பத்துக்கிறேன் சிஸ்டர், நான் அவங்க கூட இருக்க மாட்டேன். நாம் சகோதரர். நம்ம 2 பேரும் ஒன்னாதான் வந்தோம். நான் உன்னை சகோதரனை தான் பாக்குறேன். ஆனா நீ என்னவா பாக்குற? சத்ருவா பாக்குற. நீ பொறாமையா பாக்குற. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா மாறினா நாம் சகோதரர். அல்லேலூயா. சகோதரர், நீ இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து, வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். நீ பிரிந்து, அங்கே 13:2 அப்போஸ்தலர் என்ன சொன்னாரு? பவுலையும் பர்னபாவையும் நான் தெரிந்து கொண்ட, நான் அழைக்கிற ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள். இந்த நாள் கர்த்தர் உன்னை லோத்தை விட்டு பிரிக்கிற நாள், உலகத்தை விட்டு பிரிக்கிற நாள், இச்சைகளை விட்டு பிரிக்கிற நாள், அல்லேலூயா. டிப்ரெஷனை விட்டு பிரிக்கிற நாள், அல்லேலூயா. உங்களுடைய எல்லா குறைவுகளை விட்டு உங்களை பிரிக்கிற நாள். ஏன்னா நீங்க லிமிட்டடா இருக்கிறீங்க, உங்களால வளர முடியல, உங்களால பெருக முடியல, உங்க பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த முடியல, நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியல. பிகாஸ் தேர் இஸ் சம் லாட் இன்சைட். ஒரு லோத்து உள்ள இருக்கிறான். அவனை கர்த்தர் பிரிக்கும்படியாக ஆபிரகாமுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். இட்ஸ் a very big revelation. ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றாரு, நம்ம சண்டை போட வேண்டாம், வாக்குவாதம் பண்ண வேண்டாம், நம் சகோதரர். நீ என்னை விட்டு பிரிந்து, அப்போ அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனா மாறணும்னா என்ன பண்ணிடலாம்? உடனே காலில் விழுந்து ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணிருக்கலாம்? ஆண்டவரே, மாத்தி மாத்தி ஒருத்தர் மேல பழிய போட்டுக்கிட்டு என்ன பண்ணிருக்கலாம்? ஆதாமே எங்க இருக்கிறான்னு ஓடி போய் காலில் விழுந்திருக்கலாம். நான் இல்ல, இவன் இல்ல, அவன் இல்ல. பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாக போறோம். ஆண்டவரே, இல்லையா, எல்லா சகோதரிகளும் நீங்க சொல்லுங்க, எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன். கணவன் மேல பழிய போட்டு பிரயோஜனம் இல்லை, இல்லையா? பிரயோஜனம் இல்லை. ஒரு குடும்பம் எப்போது ரட்சிக்கப்படும்? நினைவுக்கு எப்போது கர்த்தர் மனம் மாறினார்? தாம் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி எப்போது மனஸ்தாபப்பட்டார்? ராஜா மாறினா. இப்ப எந்த குடும்ப தலைவனும் மாறுறதே இல்லை. நீ போயிட்டு போறியா, போ, என் உயிரை வாங்காத, போ. அவர் மாறுற வரைக்கும் கர்த்தரால எதுவும் செய்ய முடியாது. ராஜா மாறினான். நீ நிறைய ராஜாக்கள் மாறுவதே கிடையாது, ராணிகள் மட்டும் தான் வராங்க, மாறுறதே கிடையாது. நோ யூஸ். எஸ்தர் மாற முடியாது. மொர்தெகாய் மாறினதுனாலதான் எஸ்தர் மாற்றப்பட்டார். மொர்தெகாய் வான் பண்றான், இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் ராஜா மாறினபடினாலேதான் கர்த்தர் இறங்கினார். இல்லைங்க, எங்க ராஜாக்கெல்லாம் பிரேயர் எல்லாம் பிடிக்காதுங்க, ஃபாஸ்டிங்லாம். அவரு டெய்லியும் 3 மான் சாப்பிடுவாரு. அது இன்னைக்கு மான் வேற கட் பண்ணிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது, ஃப்ரிட்ஜும் இல்லை, இன்னைக்கு அவர் சாப்பிட்டுருவாரு. நம்ம வேணா நெக்ஸ்ட் மந்த் ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சுக்கலாம்னா உலகம் அழிஞ்சிட்டு இருக்கும். நினைவு என்ன ஆயிட்டு இருக்கும்? இன்னும் 40 நாள் உண்டனே ஃபர்ஸ்ட் 3 daysல ஃபாஸ்டிங் போட்டாங்க. போட்டது யாரு? ராஜா. மனசுல வச்சுக்கோங்க, நம்ம ஹஸ்பண்ட் வரணும், அவரை ஆண்டவரே அந்த ராஜாவை தொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா மொர்தெகாய் சீரியஸா இருந்தாதான் எஸ்தரை மாற்ற முடியும். எஸ்தர் மாறினால்தான் ராஜாவை 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்க முடியும். ராஜாவின் சமூகத்துல மொர்தெகாய் போனான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்றைக்கு அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ பிரிந்து போகலாம், இந்த தேசம் எல்லாம் உனக்கு உண்பதாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னை விட்டு பிரிந்து போகலாம். 9ஆம் வசனம், நீ இடதுபுறம் போனால், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கவே, ஏனென்றால் யூ ஆர் லிமிட்டிங் மை பிளெஸிங்ஸ். கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு, இல்லையா, இந்த மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழ்க்கையில நிறைய அட்டாக் வந்துட்டே இருக்கும். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நடுவுல ஆகார கொண்டாந்து பிசாசு விடுவான், அது சாராள வச்சு ஆலோசனை கொடுப்பான், இல்லையா? இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள். லோத்து போனதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இப்ப நீங்களும் சீக்கிரம் முடிச்சுட்டு போனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஏன்னா அந்த லோத்து போகலைன்னா என்ன தெரியுமா நடந்திருக்கும்? ஈசாக்குக்கு பெண் பார்க்க லோத்து தான் அமைச்சிருக்கோம். ஏன்னா வேலைக்காரன் அனுப்புறதுனாலதான் நம்ம பிரதர் சொந்தக்காரன் லோத்து போய் என்ன பண்ணிருப்பாரு? சோதம் குமாராலே ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து யார் வேணுமா செலக்ட் பண்ணிக்கங்க,
பிகாஸ் தேர் இஸ் நோ ரெவலேஷன். லோத்துக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் இது கூட கிடையாது. ஏன்னா பலிபீடமே கிடையாது, தொழுது கொண்டது கிடையாது. ஆனா என்ன இருக்கு, ஆபிரகாமிட்ட இருந்து இருந்ததுனால வந்த ஆசீர்வாதங்கள் மட்டும் இருக்கு. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீ இடதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறேன், வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன். உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இன்னைக்கு சொல்லுங்க. எதெல்லாம் நீங்க லோத்தா உங்க உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில நினைக்கிறீங்களோ அதை பார்த்து சொல்லுங்க. எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கிறேன் 10ஆம் வசனம். அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தி இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோபாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தரின் போதவும் இருந்தது. இவங்க அங்கிருந்து தானே வந்தாங்க. திரும்ப எங்க போறான், வந்த இடத்துக்கே போறான். எகிப்துல இருந்து தான் வந்தாங்க. அதுதான் 13:1 சொல்லுகிறது. அவள் எகிப்துல இருந்து வந்தாங்க. எகிப்து தேசத்தை போலவே இருந்தது இல்லையா? அப்போ அவன் எகிப்தையும் நினைச்சிட்டு இருந்தான். எகிப்து தேசத்தை போலவே இருந்தோடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. 11ஆம் வசனம். அப்போது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு எந்த திசைக்கு போனா, கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். அல்லேலூயா. இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். இன்றைக்கு ஆபிரகாமை கர்த்தர் ஒருவனாக மாற்றி அவனை பிரித்து அவனை வெட்டி சுத்தம் பண்ணி கர்த்தர் அப்படிதான் அப்புறம் தான் ஆசீர்வதிக்க முடியும். அதுக்காக தான் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆபிரகாம் கர்த்தர் பேசுறாரு. 14ஆம் வசனம். லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார். லோத் ஏறெடுத்து பார்த்ததுக்கும் ஆபிரகாம் ஏறெடுத்து பார்த்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தரே ஆபிரகாமை இப்ப டைரக்ட் பண்றார். இப்ப நாம கண்களை ஏறெடுத்து பார்த்ததுனாலதான் நம்ம குடும்பத்துல இவ்வளவு குழப்பம், இவ்வளவு போராட்டம், நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையில இவ்வளவு கன்ஃபியூஷன், இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். எதனால? நாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தோம். இந்த ஏரியாவில் நல்ல ஸ்கூல் எதுன்னு பார்த்தா பார்த்து வரும், வேலம்மாள் வரும். அப்புறம் என்ன இருக்கு, நிறைய பிரின்சிபல் மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படி தள்ளி போனா என்ன இருக்கு, சிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. ஆமா, பெயின் ஸ்கூல் இருக்கு. ஆமா, நிறைய ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ் தான் இருக்கு. ஈவார்ட் ஸ்கூல் இருக்கு. இது எது நம்ம கண்களை எடுத்து பார்க்கும்போது, அவர் கண்களை எடுத்து பார்த்தா பேர் ஊர் தெரியாத ஸ்கூல். சில நேரம் அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட இருக்கும். உடனே நமக்கு என்ன ஆகும், என் பிள்ளை ஐஐடியில படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல். கர்த்தர் சில நேரம் அப்படிதான் செய்வார். அப்ப பாருங்க, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ உன் கண்களை ஏறெடுத்து பார். அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் பார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு 4 திசையை கர்த்தர் கொடுக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் தாங்களே ஒரு திசையை அவர்கள் தெரிந்து கொண்டுகிறார்கள். அது கண்டிப்பாக அழிவின் திசையை தான் அவர்களால தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவர்களால அவங்ககிட்ட பலிபீடமும் கிடையாது, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது கிடையாது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஆதாம் கேட்டிருக்கலாம், லோத்து கேட்டிருக்கலாம், ஆரோன் கேட்டிருக்கலாம், மிரியம் கேட்டிருக்கலாம். இவங்க எல்லாம் மாற மாட்டாங்க. அதனால அவங்க கூட இருந்து உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க கூட இருந்தா உங்களுக்கு தான் அடி விழுந்துட்டே இருக்கும். ஆகவே தொடர்ந்து வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். நீ எழுந்த தேசத்தின் அல்லேலூயா. நீ நீ 15ஆம் வசனம். நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் சமபூமியை தெரிந்து கொண்டு, அல்லேலூயா, மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. இல்லையா? இந்த லோத்து மிகவும் ஆபத்தானவன். 12ஆம் அதிகாரத்திலே வந்து 13ஆம் அதிகாரத்திலே போயிட்டான். 14ஆம் அதிகாரத்திலே 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கு சண்டை வருகிறது. அதுல 5 ராஜாக்கள் தோற்று போய் விட்டார்கள். சோதோமின் ராஜா, கொமோரோவின் ராஜா, இல்லையா, இவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க. அப்போ லோத்தை சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க.
அழைக்கப்பட்டவர்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் தான் அவர்களை விடுவிக்க முடியும். அழைக்கப்பட்ட யோசேப்பின் சகோதரர்கள் பஞ்சத்தில் இருந்தார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட யோசேப்பால் தான் அவர்களை விடுவிக்க முடியும். அப்படியே நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கு லோத்தாக திரும்பி செல்வதும் ஆபிரகாமாக திரும்பி செல்வதும் நம்முடைய கரத்திலே தான் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த உலகத்திலே லிமிட்டடாக நான் வாழ்ந்ததுக்கு காரணம், ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் வந்தும் வருமானம் வந்தும், ஆண்டவரே, இவ்வளவு ஜெபித்தும் ஆண்டவரே என்னால தாங்க முடியாமல் கடக்க முடியாமல் எல்லையில் இருப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு லோத்து என்னோடு கூட இருக்கிறான். ஆண்டவரே, அந்த லோத்தை எனக்கு காண்பியும் என்று கூடுமானால் உபவாசித்து கூட நீங்க ஜெபிங்க. கர்த்தர் காண்பிப்பார், கர்த்தர் காண்பிப்பார். அது ஒருவேளை நாம் செய்த பாவமாக இருக்கலாம், நாம் இன்னும் அறிக்கை செய்யாத ஒரு காரியமாக இருக்கலாம். அது ஒருவேளை பிரியமானவர்களே, இதுதானே, இதை கர்த்தர் எதுவும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார் என்கிறதான ஒரு ஒரு அதை லேசாக நீங்க எடுத்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தரிடத்துல நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே, நான் என்ன செய்ய? இதுதான் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும்னா அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல், அல்லேலூயா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அவன் தன்னை அழைக்கப்பட்டவனாக நினைத்து போய்கொண்டிருக்கும் போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றிற்று. அல்லேலூயா. நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகளும் அவருடைய வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, பிரியமானவர்களே, சவுல் தான் அழைக்கப்பட்டவனாக அந்த அந்த பாதையிலே போயிருந்தால் ஒரே திசையை நோக்கிதான் போய் கொண்டிருக்கிறான். தமஸ்குவை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். கொலைகள் மேல் கொலையை செய்ய அவன் தன்னை அர்ப்பணித்திருந்தான். ஏற்கனவே ஒரு கொலை செய்ய அவன் சம்மதித்திருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் நாம் கொலைக்காரர்களாக கூட மாறி அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் மோசே ஒரு கொலைக்காரனாக மாறிவிட்டான். தாவீது ஒரு கொலைக்காரனாக மாறிவிட்டான். சவுலும் கொலை செய்ய, அல்லேலூயா, பவுலும் கொலை செய்ய சம்மதித்திருந்தான் ஸ்தேவானை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் காப்பாற்றுகிறவர்கள். அல்லேலூயா, காப்பாற்றுகிறவர். யோசேப்பு தன் சகோதரர்களை கொலை செய்யவில்லை, அவர்களை காப்பாற்றினான். அல்லேலூயா. ஆபிரகாமும் தன் வீட்டில் இருக்கிற 318 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து அவர்களுக்கு வஸ்திரங்களை உடுத்தி அவர்களை அழைத்து கொண்டு போய் லோத்தை, அல்லேலூயா, கொலை செய்யவில்லை. லோத்தையும் அந்த அருவருப்பான ராஜாக்களை கூட விடுவித்து கொண்டு வந்தான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் பரலோகத்தை அசைக்கும். அழைக்கப்பட்டவர்களால் ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா, முடியாது. அவர்கள் கூட்டத்தோடு இருக்க விரும்புகிறார்கள், உலகத்தோடு இருக்க விரும்புகிறார்கள், உலகத்தின் ஆஸ்திகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள், தாங்கள் பார்க்கிற திசையிலே தான் போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்றைக்கு அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு ஆபிரகாமா எங்களை மாற்ற ஆண்டவரே. நீங்கள் நீதியை பின்பற்றுகிற நீங்கள், அல்லேலூயா, பிரியமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிறவர்களே, நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குடியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை, உங்களை பெற்ற உங்கள் தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவனா இருக்கேன். அல்லேலூயா. இன்னைக்கு கூட்டத்தோடு கூட்டமாக இருந்தால் பிரியமானவர்களே, அது கர்த்தருக்கு சரியாக வராது. மணவாளன் மணவாட்டியை தேடுகிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, அல்லேலூயா. தனித்திருக்கும் போதுதான் யாக்கோபுக்கு விடுதலை கிடைத்தது. லாபானிடத்திலிருந்தும் ஏசாவிடத்திலிருந்தும் பெர்மனண்டாக விடுதலை கிடைக்குமா? கிடைக்க வேண்டுமா? பின்னும் ஆபிரகாம் தனித்திருந்தான், யாக்கோபு தனித்திருந்தான், இயேசு முழுவதும் தனித்திருந்தான். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை தனிமையான ஒரு வாழ்க்கை. நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் என்று எலியாவும் சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தனித்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஒருவனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டது. அல்லேலூயா. ரிபா ஷபரிகமன துரபக்கபா லிகரமா சிகதரபாலபா. இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற்றுகிறார். ஒரே திசையில போய்கொண்டிருக்கிற மகனே, மகளே, இன்று முதல் பூமி முழுவதையும் கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். நீ பார்க்கிற இந்த இடம் முழுவதையும் கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். எந்த மட்டும் நீ நடக்க முடியுமோ அம்மட்டும் நீ நடந்து திரி. அல்லேலூயா. அவை நான் உனக்கு முன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது உங்கள் இருதயத்திலே ஆவியானவர் பலிபீடத்தை கட்டுகிறார். பலிபீடத்தை கட்டுகிறார்.
மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்திலே அக்கினி அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வந்த அந்த அக்கினி இப்பொழுது நம்முடைய இருதயங்களை சுட்டரிக்கிறது, உபவாசத்துக்கு தகுதிப்படுத்துகிறது, பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிறது, அல்லேலூயா, வருகைக்கு தகுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இனி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ரிகதனமா சிகதரமா கரபலா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ரீஷமான ஹந்துரிமே கரபலா சகதரமா என் கரம் குறுகவில்லை என்பதை நீ காண்பாய். ரீஷமா லேகா தரமா சீதரமா. இங்கு ஒரு சிலருக்கு கர்த்தர் மோசையின் கோலை கொடுக்கிறார். நீ கடந்து வந்த உபத்திரவத்தின் பாதை இன்றைக்கு கர்த்தர் உன்னை கனம் பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு ஆளுகையை கொடுக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு வெண்வஸ்திரத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு பொற்செங்கோலை நீட்டுகிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு ஹல்லேலூயா முத்திரை மோதிரத்தை தருகிறார். ரகதனமா சதரபலமாக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை பார்க்கிறதை விட்டு விடுங்க. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை திசையை பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நான் சொல்லுகிற திசைகளை நீ பாரு என்று சொன்னார். பிரியமானவர்களே, பலிபிடம் இல்லாத ஒரு ஜீவியம், தொழுது கொள்ளாத ஒரு ஜீவியம் மாம்சத்தை பின்பற்றி போகிறது. எந்த திசை பார்க்கும் பொழுது நன்றாக தெரிகிறதோ அதை தனக்கென்று லோத்து தெரிந்து கொண்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்தினால் ஆபிரகாம் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அங்கு ஒரு வாக்குவாதத்தை அனுப்பி அந்த 2 கூட்டத்தையும் கர்த்தர் பிரித்தார். இன்றைக்கு நீ கைவிடப்படக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் உன்னை வெட்டி எடுக்க விரும்புகிறார். உன்னை கண்மலையிலே வைக்க விரும்புகிறார். அந்த கண்மலை கிறிஸ்துவே உன்னை தோண்டி எடுக்க விரும்புகிறார். அந்த துறவின் குழியை ஹல்லேலூயா நீங்க தோண்டி எடுத்து பார்க்கும் போது அப்பொழுதுதான் நமக்கு தாழ்மை வரும். அப்பொழுதுதான் மாம்சம் தலை தூக்காது. அப்பொழுதுதான் நமக்குள்ள இருக்கிற பெருமை, அந்த லோத்து ஒரு பெருமையாக இருக்கலாம், நாம் எடுக்கிற முடிவுகளாக இருக்கலாம். திருமண காரியம் வரும் பொழுது நாம் எடுக்கிற தவறான முடிவுகள், ஹல்லேலூயா, அட்மிஷன் வரும் பொழுது நாம் எடுக்கிற தவறான டிசிஷன்ஸ், கர்த்தரை கேட்கிறதே இல்லை. பிரியமானவர்கள், அநேகர் கர்த்தரிடத்துல கேட்கிறதே இல்லை. பெரிய பிரச்சனை ஆனவுடன் வருகிறார். அதை ஆரம்பத்திலே கேளுங்க. ஆண்டவரே, நான் லோத்தாக இருக்கவே கூடாது. ஆண்டவரே, நான் ஆரோட போல இருக்கக்கூடாதப்பா, மிரியமை போல இருக்கக்கூடாது. ஆண்டவரே, பிழையாமை போல இருக்கக்கூடாது. ஆண்டவரே, யோசேப்பின் சகோதரரை போல இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை தானியேலை போல, யோசேப்பை போல, மோசையை போல, கர்த்தாவே ஆபிரகாமை போல மாற்றுவீராக. ரகதனமா ஷபால், இவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்களை கனவுல கூட சாத்தானால ஜெயிக்க முடியாது. காரணம், கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் இவர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தேவனுடைய சிநேகிதர்கள். இவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர்கள். இன்றைக்கு அப்படியாக மகளே, மகனே, கர்த்தருடைய மாற்ற விரும்புகிறார். ரகதனமா ஷபா. ஒரு அக்கினியை பொழுதுடைய தொடுகிறது. ஹல்லேலூயா. ஒரு வல்லமை உனக்குள்ளே கடந்து வருகிறது. ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கை போல உன்னை மறுரூபமாக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. Thank you, Jesus. நீ வந்த வண்ணமாகவே போவதில்லை. ஆவியானவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடே கூட வரப்போகிறார். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். இன்றைக்கு என்னை கர்த்தர் தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. உயர்த்துங்க, உயர்த்துங்க, வெட்கப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு என்னை தெரிந்து கொள்ள வேண்டும். அழைக்கப்பட்டவனாகவே நான் மரிக்க விரும்பவில்லை. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவளாக நாம் சகோதரர். நாம் பிரிந்து போய்விடலாம். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சகோதரர்கள் தான். ஆனால் பிரிந்தால்தான் ஆபிரகாமை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நம்மை விட்டு கர்த்தர் பிரிக்க விரும்புகிறார். அதை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை விட்டு கொடுங்க. பிரிந்து போனதுக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. சவுலையும் அல்லேலூயா சாமுவேலை கர்த்தர் பிரித்தார். அல்லேலூயா. சாமுவேலுக்கு அது விசனமாக இருந்தது. நீ எந்த மட்டும் நான் புறக்கணித்து தள்ளிட சவுலுக்காக நீ துக்கித்துக் கொண்டிருப்பான். எழுந்து உன் தைலக்கொப்பை நிரப்பிக் கொண்டு வா. புதிதாக நான் ஒருவனை தெரிந்து கொள்ள போகிறேன். ஈசாயினுடைய குமாரர்கள் ஒருவனை நான் தெரிந்து கொள்ள போகிறேன். அவன் தான் எனக்கு பிரியமானவன். அவன் சகோதரர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள், ஆனால் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சகோதரர்கள் மாம்சத்தினால நிறைந்திருந்தார்கள். அல்லேலூயா. மாம்சம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். நம்முடைய மாம்சம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும்.
நம்முடைய நாவு ஹல்லேலூயா அக்கினி அபிஷேகத்தினாலே சுட்டரிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் பலிபீடமாக மாற வேண்டும். நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நோ இமேஜஸ் இன் யோர் ஹவுஸ். ஜீசஸ் போட்டோவோ. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஜீசஸை பிரியமானவர்களே, நிறைய பேருடைய இது வீட்டுல ஜீசஸுடைய இருதயத்துல ஒரு அக்கினி எரிகிற மாதிரி, அங்கிருந்து பெரிய வெளிச்சம் வருகிற மாதிரி, இதெல்லாம் சேட்டனிக் இமேஜஸ். ஹல்லேலூயா. தேவன் ஆவியா இருக்கிறார். எந்த சொரூபம் எந்த விக்கிரமும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீங்க பிசினஸ் பண்ணுகிற நிறைய பேர் டாம் அண்ட் ஜெரிய போட்டோ எடுத்து மாட்டி இருக்கிறார்கள். அல்லது இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். அல்லது நிறைய பொம்மைகளை வீட்டில் வைத்திருக்கிறார்கள். என்னை என்றே உனக்கு வேற எந்த சொரூபம் இருக்கக்கூடாது. வீட்டுல எதெல்லாம் சொரூபம் இருக்கிறதோ, ஹல்லேலூயா, பழைய உட்டன்பர்க், பழைய ஹல்லேலூயா இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி பலவிதமான வெட்டிங்க்கு, ஹல்லேலூயா, பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் தூக்கி தூர எறியுங்கள். சில லோத்துகள் உங்கள் வீட்டுல இருக்கிறார். ஒரு வாலிப மகள் இரவு 2 மணிக்கு போன் பண்ணினான். எங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக், ஜெபம் பண்ணுங்க அங்கிள், ஜெபம் பண்ணுங்க அழுதாள். நான் அவர் இடத்துல சொன்னேன், அப்படியே நீ ஹாலுக்கு போமா, உங்க ஹால்ல ஒரு குபேரனுடைய போட்டோ, லாஃபிங் புத்தா, உங்க ஹால்ல ஒரு குபேரன் அந்த 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 சிலை இருக்கிறதா என்று கேட்டேன். ஐயோ ஆமா அங்கிள் இருக்கிறது என்று சொன்னார். அதை தூக்கி வெளியே போட்டு விட, உங்க அம்மாவுக்கு சரியாகிவிடும். அந்த இரவு 2 மணிக்கு அவள் தூக்கி வெளியே போட்டாள். ஹாஸ்பிட்டலுக்கு போனவர்கள் இசிஜி எடுத்து விட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கிறது என்று இரவு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, என்னை அன்றி உனக்கு ஏது ஒரு சொரூபமும் எந்த ஒரு சாயலும் உன் வீட்டுல இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பொம்மையை வைக்கிறேன், இதை வைக்கிறேன், அதை வைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் சாண்டாவை கட்டி தலையிலே தொங்க விட்டிருக்கிறார்கள், சீலிங்களை தொங்க விட்டிருக்கிறார்கள். முன்னணி ஊழியங்கள் விக்கிரக ஆராதனைக்கு ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை. ஹல்லேலூயா. ஜனங்கள் குருட்டாட்டமாக லோத்தை பின்பற்றி போகக்கூடாது. ஆபிரகாமோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீயும் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதனாலதான் இஸ்ரவேலையும் கர்த்தர் பிரித்து விட்டார். ஹல்லேலூயா, பிரித்து விட்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு அழைக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் நீடித்து வாழ முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். உங்கள் தலையில அவர் ஹல்லேலூயா எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் சத்துருக்கள் முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எங்களை நேசிக்கிறதான் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே அடியேன் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரனப்பா, உம்மால் அன்றி எங்களால் எதுவுமே செய்ய முடியாத ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஆபிரகாமை நினைக்கிறோம்ப்பா ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டிலே எங்களை ரட்சகராக, எங்களை மனவாளனாகி, எங்களுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவாகி இயேசுவை நினைக்கிறோம். உம்மை போல நாங்கள் மாற கிருபை தாரும் அப்பா. ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாய் இருந்தது போல, மோசே பழைய ஏற்பாட்டுல மிகப்பெரிய தீர்க்கதரிசியா இருந்தது போல, உமக்கு பிரியமான பாத்திரங்களாக எங்களை மாற்றுவீராக. எங்களுடைய கர்த்தாவே ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தராலே உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம். எங்கள் தேவனாலே ஒரு மதிலை நாங்கள் தாண்டுவோம் ஆண்டவரே. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்ஷடாய் பிரேயர் ஃபெலோஷிப்பை நீர் ஆசீர்வதியும். அருமையான சகோதரி ஆசீர்வதியும். உடைய கணவர், பிள்ளைகள், பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்துல யாரெல்லாம் கர்த்தாவே துணையாக நின்று இரவும் பகலும் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். சகல மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,